என்னது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல விஜயால போட்டியிட முடியாதா? அதுக்கு விஜயோட மனைவி சங்கீதா வச்சிருக்கக்கூடிய செக் தான் காரணமா? என்னப்பா இது நம்ம லிஸ்டே இல்லாத ட்விஸ்டா இருக்கு. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்வியுமா இருக்கு, எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்குது. என்ன அப்படின்னா, விஜய் முதன்முறையா அரசியல் களத்துல இப்பதான் குதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2026 சட்டமன்ற தேர்தல் தான் விஜய் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். இதனாலதான் அரசியல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. இதுக்கு இடையில விஜயோட மனைவி சங்கீதா திடீர்னு ஒரு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. இதனாலதான் விஜயால இந்த சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட முடியாத சூழல் உருவாக போகுது அப்படின்ற மாதிரி தகவல் பரவி இருக்கு. அது எந்த மாதிரியான பிரச்சனை, அது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. எப்போ தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க, தேர்தல் முடிவுகள் எப்போ வரப்போகுது, யார் வின் பண்ண போறாங்க, யார் ஆட்சி அமைக்க போறாங்க, என்னென்ன மாற்றங்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வரப்போகுது, விஜய் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை வெளியிட போறாரு, விஜயோட பங்களிப்பு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னவா இருக்க போகுது அப்படின்றதுதான் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு எதிர்பார்ப்புன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு அன்றைய தினமே தேர்தல் முடிவுகள் அறிவிச்சிருவாங்க. அதாவது யார் வின் பண்ணியிருக்காங்க, யார் எதிர்கட்சி தலைவரா வந்திருக்காங்க, யார் யார் எத்தனை தொகுதிகளில் வின் பண்ணியிருக்காங்க, யார் யார் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க, யார் யார் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது மே 4ஆம் தேதியே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இதனால அரசியல் களம் வந்து இப்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுல மிகவுமே ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் தமிழக வெற்றி கழகம். என்னன்னா, விஜய் முதன்முறையா அரசியல் களத்துல வந்து குதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சினிமாவுல உச்ச நடிகரா இருக்கக்கூடிய விஜய் வந்து எனக்கு சினிமா வேண்டாம், இதுக்கப்புறம் நான் நடிக்க போறது கிடையாது, மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரசியல் களத்துல குதிச்சுட்டாரு. அவர் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல். இது மட்டும் இல்லாம விஜயோட இந்த தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தல்ல என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றதுதான் எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்புன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கேள்வின்னு கூட சொல்லலாம். ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு குதிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பிரச்சனைகளா வந்து அவரை தொடர்ந்து துரத்திக்கிட்டு வருது. ஃபர்ஸ்ட் கரூர் பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுதுல பிரச்சனை. விஜயோட கடைசி படம் ஜனநாயகன் படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் தேதி எப்போ அப்படின்னு கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியல. சோ இந்த ரெண்டு பிரச்சனைகள் தொடர்ந்து அவரை துரத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில விஜயோட மனைவி சங்கீதா திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. என்னோட கணவருக்கு வேற ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்கு, அதனால எனக்கு விவாகரத்து வேணும்னு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 2வது மனு தாக்கல்ல நீலாங்கரை வீட்டுல நான் வந்து விவாகரத்து முடிகிற வரைக்கும் நான் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. சோ இப்ப கதைக்கு வரும். இந்த மனு தாக்கலுக்கும் விஜய் போட்டியிடாம போவதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லோரோட கேள்வியா இருக்கும். ஆரம்பத்துல விஜய் எந்த தொகுதியில போட்டியிடுவார் அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்வியுமா இருந்துச்சு. ஒவ்வொருத்தருமே எங்க தொகுதியில போட்டியிடுங்க, எங்க தொகுதியில போட்டியிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸ்டார்டிங்ல வந்துட்டு விஜய் வந்து திருச்சி இல்லட்டா நாகை இந்த 2 தொகுதியில போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு. ஆனா அது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. ஒருவேளை விஜய் வந்து இந்த 2 தொகுதிகளில் போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அந்த தொகுதிகளில் இப்ப விஜய் போட்டியிடல. இப்போ விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில போட்டியிட போவதா அந்த கட்சியோட வட்டாரங்கள் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுறாங்க. 234 தொகுதிகளிலையுமே தமிழக வெற்றி கழகம் வந்து தனித்து போட்டியிடுறாங்க அப்படின்றத அந்த கட்சி நிர்வாகிகளை உறுதிப்படுத்திட்டாங்க. ஆரம்பத்துல விஜய் வந்து பாஜக கூட கூட்டணி அமைச்சிடுவாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு. அப்படி இருந்தாலுமே விஜயோட தரப்புல இருந்து இப்போ தனித்து போட்டி அப்படின்ட்டு அவங்களே வந்து வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இதுல பெரம்பூர் தொகுதியில தான் விஜய் போட்டியிட போவதா சொல்றாங்க. அதுக்கான வேலைகள்லையுமே ஈடுபடுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. இதுல மிக முக்கியமா அந்த தேர்தல் பணிமனை வந்து பெரம்பூர்ல அமைச்சிட்டு இருக்காங்களாம். ஏசி வசதியுடன் கூடிய பணிமனை அமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் வட்டாரங்கள்ல இருந்து தகவல் வந்திருக்கு.
இப்போ இதுலதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா விஜயோட விவாகரத்து வழக்கு வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். என்னன்னா விஜயோட மனைவி வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு என்னோட கணவருக்கு வந்து வேற ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்கு, அதனால வந்து விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ விஜய் வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அப்படின்னா கண்டிப்பா அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கறத அவர் வந்து தாக்கல் பண்ணணும். ஏன்னா இப்ப வந்து விஜய் சங்கீதா இவங்க 2 பேருமே இன்ன வரைக்கும் சட்டப்பூர்வமா கணவன் மனைவி மட்டும்தான், விவாகரத்து ஆகல. இப்ப விஜய் வந்து சொத்து விவரங்களை தாக்கல் பண்றப்ப வந்து கண்டிப்பா அவரோட மனைவி சங்கீதாவோட சொத்து எவ்வளவு அப்படிங்கறத சேர்த்துதான் தாக்கல் பண்ண வேண்டி இருக்கும். இதுல விஜய் வந்து ஒரு வேளை சங்கீதாவோட சொத்து விவரங்கள்ல வந்து ஏதாவது குளறுபடி பண்ணார் அப்படின்னா விஜயால கண்டிப்பா இந்த தேர்தல்ல போட்டியிட முடியாது. அது மட்டும் இல்லாம விஜயோட வேட்புமனு வந்து கண்டிப்பா பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளாம நிராகரிக்கப்படும். இதனாலதான் விஜய் வந்து இந்த தேர்தல்ல வந்து போட்டியிட முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விதங்களை சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத விஜய் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிய வரும். அது மட்டும் இல்லாம இந்த விவாகரத்து தொடர்பான வழக்கு விசாரணையுமே தேர்தல் தேதிக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி வரப்போகுது. சோ இந்த சூழல்ல விஜயால எப்படி இந்த தேர்தல் களத்துல ஒரு முழுமையான ஒரு அரசியலை கொடுக்க முடியும், எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ வந்து விஜய்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து அவரை துரத்திட்டு இருக்கு. ஒண்ணு கரூர் பிரச்சனை தொடர்பா சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகல, இன்னை வரைக்குமே அது பெண்டிங்லே தான் இருக்குது. இதுல புதுசா இவங்களோட மனைவி பண்ண விவாகரத்து வழக்கு தொடர்பான மனு விசாரணை, இந்த 3மே விஜய் வந்து தொடர்ந்து துரத்திட்டு இருக்கிறதுனால எப்படி விஜயால இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஒரு முழுமையா சந்திக்க முடியும் அப்படிங்கிறது கேள்வியா தான் இருக்குது. ஏன்னா விஜயோட இந்த தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. விஜய் சினிமா விட்டு இதுல வந்ததுக்கு அப்புறமா விஜய் வந்து கண்டிப்பா வாக்குகள் அதிகமா வாங்குவாரு, வாக்குகள் ஒருவேளை வின் பண்ணலாம் கூட வாக்குகளை சிதறடிச்சிருவாரு, இதனால வந்து யார் ஆட்சி அமைப்பா யார் வந்து தோல்வியை சந்திப்பா அப்படிங்கிறது கணிக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல இப்ப வந்து விஜய் தனித்து போட்டியிடுறதுனால எந்தெந்த தொகுதிகள்ல எப்படி வெற்றி வாய்ப்புகளை வந்து தமிழக வெற்றி கழகம் அடைய போகுது அப்படின்றது தெரியல. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்து முழுமையா மக்களை போய் சந்திக்கல. கிட்டத்தட்ட இன்னும் 30 நாட்களுக்கு மேல மட்டும்தான் இந்த தேர்தலுக்கு வந்து இருக்குது. இதுக்குள்ள விஜய் மக்களை எப்படி சந்திச்சு வாக்குகளை சேகரிக்க போறார் அப்படின்றது எல்லாரோட கேள்வியுமா இருக்குது. அது மட்டும் இல்லாம விஜய் எப்படி இந்த தேர்தல்ல இவ்வளவு பிரச்சனைகளையும் சமாளிச்சு போட்டியிட போறார் அப்படின்றதுதான் கேள்வியா இருக்குது. சோ இன்னும் முழுமையாவே விஜய் வந்து தேர்தல் பணிகள்ல ஈடுபடல அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கக்கூடிய நிலையில மக்கள் அவரால் சந்திக்க முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலுமே விஜய் கண்டிப்பா இன்னும் 30 நாட்களுக்குள்ள மக்களை நேரடியா சந்திச்சிச்சு அவர் வந்து நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி அமைச்சு அவங்க தொகுதிகளையுமே பங்கீடு பிரிச்சுட்டாங்க. இவங்களுக்கு இத்தனை தொகுதி இவங்களுக்கு இத்தனை தொகுதி அப்படிங்கறத தொகுதி வாரியா பிரிச்சுக்கிட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம தேர்தல் வேலைகள்லையுமே ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தல் அப்படிங்கிறப்போ ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கணும். மற்ற கட்சிகளை ஒப்பிடும் போது தமிழக வெற்றி கழகம் அதிகப்படியான எஃபர்ட் போடணும். அப்படி போட்டா மட்டும்தான் கண்டிப்பா இந்த தேர்தல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா விஜய் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, நான் தான் சிஎம் கேண்டிடேட், அது மட்டும் இல்லாம ஆட்சியில எங்க கூட கூட்டணி அமைச்சா நாங்க வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டார். பட் இருந்துமே யாருமே அவங்களோட கூட்டணிக்கு வந்து போய் சேரல. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் பாஜக அழுத்தம் கொடுத்து விஜய் வந்து அவங்களோட கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டாங்க அப்படின்றது தகவல் வந்துச்சு. ஆனா பட் கடைசி வரைக்குமே விஜய் வந்து இல்ல, நாங்க யார் கூடயும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நடத்தல, யாருமே எங்க கிட்டையுமே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நடத்தல, அதனால 234 தொகுதிகள்லையுமே நாங்க மட்டும்தான் தனித்து போட்டியிட போறோம் அப்படின்ற மாதிரி விஜய் தரப்புல அதாவது தமிழக வெற்றி கழகம் தரப்புல வந்து சொல்லிட்டாங்க. சோ இதனாலதான் தமிழக வெற்றி கழகத்துக்கான இந்த அரசியல் பணிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி. ஏன்னா 234 தொகுதிகளிலுமே தனித்து போட்டியிடக்கூடிய நிலையில இப்போ முழு வேளையில இவங்க வந்து அரசியல் பணிகள்ல ஈடுபடணும், மக்களை சந்திக்கணும், வாக்கு சேகரிப்புல இன்னுமே அதிக எஃபர்ட் போடணும். சோ இதனால இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது கண்டிப்பா மே 4ஆம் தேதி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். இவங்க தான் வின் பண்ண போறாங்க, இவங்க தான் தோல்வியை சந்திக்க போறாங்க, இவங்க தான் இத்தனை வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க, யார் சிஎம் அமர போகிறா, யார் எதிர்கட்சி தலைவரா அமர போகிறாங்க, விஜய் சிஎம் ஆகுறாரா இல்லையா, இல்லட்டா இந்த தேர்தல்ல விஜயோட பங்களிப்பு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா விஜயோட அரசியல் எதிர்காலம் என்னவாக போகுது அப்படிங்கிறதும் மே 4ஆம் தேதியே தெரிஞ்சிடும். சோ அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்.